நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது காலை முதலே தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை 8 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவானது தற்போது வரை நீடித்துக் கொண்டே இருக்கிறது. ஆளப்போவது என்டிஏ கூட்டணியா இந்தியா கூட்டணியா என்பது இன்னும் சற்று நேரத்தில் முடிவுக்கு வந்துவிடும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தம் 5 மாநிலங்களில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன என்பது குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். தற்போது மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு என்ன நிலவரம் என்பது குறித்து நாம் பார்க்க இருக்கலாம். மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 42 மக்களவை தொகுதிகள் அங்கு இருக்கின்றன. இந்தியாவிலேயே 3வது பெரிய மாநில மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலமாக மேற்கு வங்க மாநிலம் திகழ்கிறது. மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி என்பது 29 தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறது. அதே போல பாஜகவை நாம் எடுத்துக்கொண்டால் பாஜக அந்த தொகுதியில் 12 தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி தற்போது ஒரு தொகுதியில் முன்னிலை வைக்கக்கூடிய நிலவரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. மேற்கு வங்கத்தில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 29 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கூட்டணி ஒரு தொகுதியிலும் இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய மாநிலம் ஒடிசா. ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் அங்கு 21 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. அங்கு பிஜு ஜனதா தளம் தன்னுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. பிஜு ஜனதா தளத்தின் நவீன் பட்நாயக் தற்பொழுது அங்கு முதல்வராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். பிஜு ஜனதா ஒடிசா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு பாஜக 19 தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியில் முன்னிலை வைக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய மாநிலம் ராஜஸ்தான் மாநிலம். ராஜஸ்தான் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 25 மக்களவை தொகுதிகள் அங்கு இருக்கின்றன. ராஜஸ்தான் மாநிலத்தில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்னவென்றால் பாஜக கூட்டணி 14 இடங்களில் தற்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கூட்டணி எடுத்துக்கொண்டால் 11 தொகுதிகளில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. மற்றவை பூஜ்ஜியமாகவே இருக்கின்றன. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி என்பது ஒடிசாவாக இருக்கிறது. தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் நாம் அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி உத்தரப்பிரதேசம். ஒன்றியத்திலே யார் ஆட்சியில் அமரப் போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய மாநிலமாக இருக்கக்கூடியது உத்தரப்பிரதேசத்தை பார்ப்பதற்கு முன்பாக தற்போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நிலவரத்தை நாம் பார்த்து விடலாம். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அங்கு இந்தியா கூட்டணி முந்தக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. 42 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலை வைக்கிறது. அடுத்ததாக பாஜகவை எடுத்துக்கொண்டால் அங்கு 37 தொகுதிகளில் தற்போது பாஜக முன்னிலை வைக்கிறது. மற்றவை என்பது ஒரு தொகுதியாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை இல்லாத வகையில் தற்பொழுது அங்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய எழுச்சி எழுந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை அங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 28 மக்களவை தொகுதிகள் என்பது கர்நாடகாவில் இருந்து கொண்டிருக்கிறது. பாஜக தற்பொழுது அங்கு 18 தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறது. அடுத்தபடியாக காங்கிரஸ் எடுத்துக்கொண்டால் அங்கு காங்கிரசுடைய ஆட்சி அமைந்தாலும் கூட தற்பொழுது 10 இடங்களில் காங்கிரஸ் கட்சி என்பது தற்பொழுது முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக மராட்டிய மாநிலத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மராட்டிய மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் அங்கு இந்தியா கூட்டணி முன்னிலை வைக்கக்கூடிய நிலவரத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 28 இடங்களில் அங்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. மொத்தமாக 48 மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய மராட்டிய மாநிலத்தில் 28 தொகுதிகளில் இந்தியா கூட்டணியும் பாஜக கூட்டணி 19 தொகுதியிலும் தற்போது முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. மற்ற கட்சிகளுக்கு ஒரு இடங்கள் மட்டுமே கிடைத்திருக்கின்றன. மராட்டியத்தில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம்.